காத்துக்கருப்பு கலை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னார். அது ஆக்சுவலி உங்களுக்கு நெகட்டிவ் ஷேடில் தான் பண்ணுமா? எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நான் 2 வயசுலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் 2 வயசா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு 1 வயசு. அப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்து நான் காதலிச்சேன். அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டை காதலிச்சது. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திருந்தி போயிடுவேன்ப்பா. நான் யூடியூப்பை விட்டு நல்ல வீடியோவாக போடுவேன், இல்லைன்னா யூடியூப்பை விட்டே போகிறேன். உங்களை சரி இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இத்தனை லேடிஸ் கல்யாணம் ஆகணவங்க இருக்காங்க, ஆகாதவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? இந்த இடத்த நான் யூடியூப்பை விட்டு போயிடுறேன். இதுதான் சார் அவங்களோட பிரச்சனை. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? நான் திரும்பிடுறேன், யூடியூப் விட்டு போறேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு சொல்லுங்க. இது ஒரு ஷோ இது. அப்ப எனக்கு எப்ப கல்யாணம் ஆகுது? நான் கருப்பா இருக்கேன் சார். என்ன வந்து செலிபிரிட்டி ஆகணும்தான் 4 பொண்ணுங்க பேசுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. சார் நீங்கள் செலிபிரிட்டி ஆகிறது தப்பே கிடையாது. அதை நீங்கள் நெகட்டிவ் ஷேடில் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பாசிட்டிவாக பண்ணுங்க. நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை கல்யாணம். கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். அவன் பயந்து மைக்க பக்கத்துல கொடுத்துட்டான்ப்பா. என்னப்பா பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா சரிதான், ஆம்பளைக்கு குறி வைக்கிறானே டக்குனு மைக்க கொடுத்துட்டு திரும்பிட்டான்ப்பா அந்த பக்கம். ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாரு. இவரெல்லாம் எந்த ரேஞ்சில் நம்ம வச்சுக்கலாம்? சார் நான் சின்ன வயசுலேருந்தே கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. இல்லைப்பா, எனக்கு ஒரே விஷயம் எனக்கு ஒன்று புரிய வேண்டியது இருக்கு. எப்போவுமே இப்படி வந்து நீங்கள் வந்து இடுப்பில் தாலியோடு இருப்பீங்களா? இருப்பேன் சார். என் தம்பி வந்து சார், என் கூட பிறந்த தம்பி ஃபெயில் ஆகி படித்தான். ஃபெயில் ஆகி படிக்கும் போது அவன் ஃபெயில் ஆகும் போது அவனுக்கு படித்து பெரிய ஆள் ஆகணும்னு வெறி இருந்துச்சு. அந்த மாதிரி நான் லவ் ஃபெயிலியர் ஆகணும் போது எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற வெறி எனக்கு இருக்குல்ல. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. என்னோட வெறி வந்து கல்யாணம் ஆகிற வெறி வந்து நின்றுச்சுன்னா நான் வந்து யூடியூப் விட்டு போயிடுவேன் சார். சக்தியை கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் சும்மா காமெடி தான் சொன்னேன். ஆம்பளை கல்யாணம். இப்போ நான் அவங்க கழுத்து தாலி கட்டுறேன், எனக்கு கல்யாணம் ஆகல. உண்மையா ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நான் யூடியூப் விட்டு அதுக்காக இருக்கும். நீ ஏற்கனவே வந்தால விட்டு என்ன குறி வைக்கிறீ? என்ன அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?